சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டரா எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ எம்சிக்யூஸ் 6000 புக்லெட் கொஷின்ஸ் சீரியஸ் இருக்கும். ஸோ 6000 கொஷின் சீரிஸ் புக்லெட்டை 3 புக்லெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த 3 புக்லெட்டை வாங்கி படிங்க. ஆல்ரெடி நிறைய புக்கிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் என்னுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் நீங்கள் அந்த புக்கை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் யூஜிடிஆர்பி 2024 எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா, அதனுடைய டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது புக் பண்ணவங்களுக்கு தான் இது கொடுப்பேன். இது வந்து லிமிடெட் தான். ஸோ யாரெல்லாம் இந்த வீக்குள்ளே புக் பண்ணி முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த புக்லெட் வந்து சாட்டர்டே ஈவினிங் அன்றைக்கி பார்சல் போடுவேன். ஸோ மண்டே வந்து நீங்கள் அந்த பார்சலை ரிசீவ் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக வேணுன்றவங்க இந்த புக்லெட்டை புக் பண்ணிங்க. ஓகே. ஸோ இந்த புக்லெட்டோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ். நீங்கள் வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு அட்ரஸ் அனுப்புங்க. உங்கள் அட்ரஸுக்கு நான் கொரியர் போட்டுருவேன். ஓகே. அட்ரஸ் ப்ராப்பராக இருக்கணும். நேமு, அப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட் அட்ரஸ் வித் கான்டாக்ட் நம்பர், பின்கோடு கரெக்டாக இருக்கணும். ஓகே ஃபைன். வேணுன்றவங்க இந்த புக்லெட்டை வாங்கி படிங்க. அதே போல் எம்சிக்யூ புக்லெட் வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் டீட்டெயில் சொல்யூஷனோட போட்டிருப்பேன். ஸோ இந்த புக்லெட் தான் அது. உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த புக்லெட் 2 புக்லெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் 2500 ப்ராப்ளம் புக்லெட் வந்து சிங்கிள் புக்லெட்டாக போட்டிருப்பேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். ஸோ வேணுன்றவங்க இந்த புக்லெட்டை தனியாக நீங்கள் கேட்டு கேளுங்க. சார் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட்டு வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எவ்வளோ காஸ்ட்டிங்கன்னா அந்த காஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் இந்த புக்லெட்டை இமீடியட்டாக புக் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் அடித்து சொல்லுவேன், இந்த புக்லெட் கொஷின் கலெக்ஷன் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கலெக்ஷன் வரும். ஸோ அதனால இந்த புத்தகத்தையே நீங்கள் திரும்ப கான்செப்ட் வைஸ் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் மிஸ் ஆகாது. ஓகே ஃபைன். இப்போது எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து நம்பர் தேரியிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 15th கொஷின் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணி சொல்யூஷன் கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி கொஷின் இதுக்கு 15th வரைக்கும் சொல்யூஷன் போட்டதை பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு இந்த 15th கொஷின் வரைக்கும் டீட்டெயில் போட்டதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஷின் நம்பர் 16லேருந்து நம்ம ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் டிஜிட்ஸ் ஆஃப் 7 power 2025. இது நிறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க, இது எப்படி சார் போடுறது ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ 2 வேல இருக்குது. இந்த சைக்கிளிக் மெத்தட்லேயே போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபெர்மாஸ் லிட்டில்ஸ் தியரத்தை நம்ம அங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான தியரம் அது. ஓகே. ஸோ லிட்டில்ஸ் தியரம்னா சொல்லுது ஃபெர்மாஸ் லிட்டில் தியரம் பாருங்கள். இஃப் ஜிசிடி ஆஃப் சம் a, n equal to 1 அப்படின்னா then a power pi of n concurrent to 1 mod n. இது நமக்கு தெரியும். ஓகே. இது வந்து ஃபெர்மாஸ் தியரம். மைண்டில் வச்சுக்கோங்க. ஜிசிடி ஆஃப் a, n equal to 1 அப்படின்னா then a power pi of n concurrent to 1 mod n. ஆயிலர்ஸ் தியரம் ஆக்சுவலாக இது ஃபெர்மாஸ் லிட்டில் தியரம்னா சொல்லுது அப்படின்னா p is a prime வந்து a power p minus 1 concurrent to 1 mod p அப்படின்றது ஃபெர்மாஸ் லிட்டில். இது வந்து ஆயிலர்ஸ் தியரம். ஓகே ஃபைன். இப்போ நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன், கவனிங்க. ஸோ என்ன கண்டிஷன் பாருங்க. ஜிசிடி ஆஃப் a, n 1 வரும். தென் a பவர் ஆயிலர் ஃபங்க்ஷன் டோஷன் ஃபங்க்ஷன் பை ஆஃப் n கான்கரண்ட் டு 1 mod n. இதுதான் ரிசல்ட். ஓகே. ஸோ இதை எப்படி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பாருங்களேன். இதான் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இது போல் யூனிட் டிஜிட்ஸ்னு கேட்டாங்க அப்படின்னாவே இந்த டேர்மை 10 டிவைட் பண்ணுங்கள். வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஓகே. அப்போ இந்த டேர்மை 10 டிவைட் பண்ணிங்கன்னா அர்த்தம் இது வந்து கான்கரண்ட் டு சம் ரிமைண்டர் mod 10ன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போது இங்கே ஏன்றது என்னன்னா 7 சூஸ் பண்ணுறீங்க. ஸோ n வந்து 10 சூஸ் பண்ணுறீங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஜிசிடி பாருங்கள். ஸோ ஜிசிடி ஆஃப் a, என்னோட வேல்யூ என்ன? ஸோ உங்களுக்கு வேல்யூ வந்து 1 வந்துடும். ஏன்னா ஜிசிடி ஆஃப் 7, 10. ஸோ ஜிசிடி என்ன வரும்? ரெண்டுத்துக்கும் காமன் டிவிஷன் வந்து 1 தான். ஓகே ஃபைன். இப்போது இந்த ஆர்எஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? a power pi of n concurrent to 1 mod n. ஸோ இது வந்து 7 power pi of 10 இல்லையா? ஆயிலர் ஃபங்க்ஷன் வேல்யூ pi of 10 concurrent to 1 mod 10. கரெக்டுங்களா? ஸோ இப்போ pi of 10 ஓட வேல்யூ என்ன பாருங்க. pi of 10 equal to 10 into 1 minus 1 by 2 into 1 minus 1 by 5. கரெக்டா? ஏன்னா ஆயிலர் ஃபங்க்ஷன் 2 into 5 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டோஷன் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். 10 into 1 பிட் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன். வீடியோ பாருங்கள். ஸோ இது 4/5 கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் கட் ஆகிடும். இப்போ வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். அப்போது 7 power pi of 10 ஓட வேல்யூ என்ன? 4. அப்போது 7 power 4 concurrent to 1 mod 10. முடிஞ்சதுங்களா? ஓகே. யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் 10 டிவைட் பண்ணுறீங்க. ஓகே. எந்த நம்பர் டிவைட் பண்ணோம்? 2025 டிவைட் பண்ணணும். இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? 7 power 4 தான் கிடச்சிருக்கு இல்லைங்களா? அப்போது இந்த 2025 இங்கே கொண்டு வரணும். ஸோ எப்படி கொண்டு வரலாம்? ஸோ கவனிங்க, நான் சொல்கிறேன். 7 power 4 concurrent to 1 mod
10 நமக்கு தெரியும். யூனிட் டிஜிட்னா நீங்க 10ஆல டிவைட் பண்ணணும். எந்த டேர்ம் டிவைட் பண்ணணும்ன்றது நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லைக் ஃபைண்ட் யூனிட் டிஜிட்னு கேட்டாவே நீங்க என்ன பண்றீங்க? அந்த டேர்மை கண்ண மூடி 10ஆல டிவைட் பண்றீங்க. வேற எதுவும் வேணாம். இப்போ 2025 இருக்கு. இந்த பவர்ல 2025 கொண்டு வரணும். அப்போ 2025 ஃபர்ஸ்ட் வந்து 4ஆல டிவைட் பண்ணணும். ஸோ என்ன கிடைக்கும் பாருங்க, 4 5s are 20. கரெக்டா? அதுக்கப்புறம் 0 4 5s are 20. ஓகே. ஸோ ரிமைண்டர் எவ்வளோ நம்மளுக்கு பாஸ் அவுட் ஆகுதுன்னா ஒரு 5 பாஸ் அவுட் ஆகுது. கரெக்டா? ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க இப்படி கூட பார்த்து. ஸோ 2025 4ஆல் டிவைட் பண்றீங்க. 4 5s are 20. ஓகே. ஸோ அப்படியே 25 வந்துடும். இப்போ 0 போட போறீங்க. 4 5s are 20. ஸோ ரிமைண்டர் வந்து இங்க 5. ஸோ இந்த டேர்மு ப்ளஸ் இது ஆட் பண்ணீங்கன்னா இந்த என்டையர் கிடைச்சிடும். செக் பண்ணி பாருங்க. 505 into 4 ப்ளஸ் 5ஆல ஆட் பண்றீங்க. இந்த ரிமைண்டரை ஆட் பண்றீங்க. அப்போ நான் n equal to pq plus r தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது என்ன ஆகும்? 4 5s are 20, 2020 கிடைக்கும். ப்ளஸ் 5 போட்டிங்க அப்படின்னா 2025 கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ அப்போ எந்த டேர்ம் நீங்க வந்து இங்க 4க்கு பவர் ரைஸ் பண்ணணும், 505 ரைஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்மளுக்கு தேவையான பார்ட்டுன்னு 4ஆல டிவைட் ஆகிற கோஷன்ட் தான் நமக்கு தேவை. அப்போ 7 பவர் 4 டைம்ஸுக்கு இதுக்கு பவர் ரைஸ் பண்றீங்க. எவ்வளவு ரைஸ் பண்றீங்க? 2020 ரைஸ் பண்றீங்க. கான்கரண்ட் டு 1 mod 2020. இது ஏன் ரீசன் தெரியுதுல்ல? ஏன்னா a is concurrent to b mod n இருந்தா a power k concurrent to b power k mod n. இந்த ரிசல்ட் நான் யூஸ் பண்றேன். ஓகே, புரியுதா? ஃபைன். இப்போ என்ன, இது வந்து a, இது b, இது 2020 வந்து நான் பவர் ரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 2020 சாரி ஒரு நிமிஷம், 2020 ஒரு நிமிஷம். ஸோ 505 பவர் ரைஸ் பண்றீங்க, அதானே கோஷன்ட்டு 505. அப்போ 7 power 4 இது வந்து 505 கான்கரண்ட் 1 power 505 mod 10. கரெக்டுங்களா? ஸோ 7 power 2020 வரும், கான்கரண்ட் 1 mod 10 ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுது? 7 power 5 தேவைப்படுது பாருங்க. 2020 கொண்டு வந்துடும். அப்போ 7 power 5. அப்போ என்ன பண்றீங்க? 2025 கான்கரண்ட் டு 7 mod 5. ஏன்னா இந்த 5 நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் 5 வந்து இங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். 7 power 5 நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இது mod 10. கரெக்டுங்களா? இப்போ இந்த 7 power 5 நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் 7 power 4 என்ன இருக்கும்? 7 power 4 கான்கரண்ட் 1 mod 10 நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அப்போ அது 7 into 7 power 4 mod 10 எழுதிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 7 into 7 power 4 வேல்யூ என்னது? 1 mod 10. அப்போ யூனிட் டிஜிட்ஸ் என்னதான் வந்திருக்கு? 7 வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ எந்த ஆப்ஷன் நீங்க போடணும்? ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ இது நான் திரும்பவும் ஒரு டப்புன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். திரும்பவும் ஒன்ஸ் நான் கிளான்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நீங்கள் வந்து எப்பவுமே யூனிட் டிஜிட்ஸ்க்கு போட வேண்டிய ப்ராப்ளம். ஒரு டேர்முக்கு யூனிட் டிஜிட்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ யூனிட் டிஜிட்ஸ்னால் அந்த டேர்ம் வந்து 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ஏ சூஸ் பண்ணுறீங்க. a = 7, b = 10. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆயிலட் தேர்த்தை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 7 power 5 of 10 கான்கரண்ட் டு 1 mod 10 நமக்கு தெரியும். ஓகே, ஸோ 7 power 4 is concurrent to 1 mod 10. பட் நமக்கு என்ன தேவை? 7 power 2025 தேவை. இப்போ 4 இதெல்லாம் டிவைட் பண்ணுறீங்க, ரிமைண்டர் கோஷன்ட் பொறுக்குறீங்க. 2025 4ஆல் டிவைட் பண்ணுற வச்ச இது வந்து 505. ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 5 வந்துடும். ஓகே, ஸோ இந்த டிவிஷனில் நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த டேர்ம்ன்ட்டு ப்ளஸ் இதை ஆட் பண்ணிங்கன்னா இந்த என்டையர் டேர்ம் கிடைச்சிடும். ஸோ 2025ன்றது என்னன்னா 4 times 505 + 5. ஓகே, கரெக்டுங்களா? அப்போ நம்ம எவ்வளோ இதுக்கு பவர் ரைஸ் பண்ணோம்? 7 power 4 505 கான்கரண்ட் டு 1 power 505 mod 10. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? இது 7 power 2020 கான்கரண்ட் டு 1 mod 10 கிடைச்சிடும். கரெக்டுங்களா? இப்போ எவ்வளோ அட்ஜஸ்ட் ஆகணும்? 5 அட்ஜஸ்ட் ஆகணும். அப்போ 7 power 20 into 7 power 5 கான்கரண்ட் டு 7 power 5 mod 10. ஓகே, இது வந்து 7 power 2025 கிடைச்சிடும். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இதில் 7 power 4 into 7 mod 10 எழுதிக்கலாம். ஆல்ரெடி 7 power 4 மாடலில் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 into 7 mod 10. ஸோ ஃபைனலைஸ் பண்ணும்போது இது 7 mod 10. ஸோ ஃபைனலாக யூனிட் டிஜிட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 7. ஸோ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. இதே ப்ராப்ளத்தை 6 power 2025
யூனிட் டிஜிட்னான்னு சொல்லுங்க. யூனிட் டிஜிட். ஓகே. ஸோ யூனிட் டிஜிட் என்ன வரும்ன்றதை ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. 6 power 2025. ஓகே. இதுவும் நீங்கள் அப்படி போடலாம். இது 3 power 100 டிவைசபிள் பை 7 போட்டால் என்ன பண்ணணும்? ஸோ ஏ வந்து 3a, ஸோ n வந்து 7 சூஸ் பண்ணுங்க. ஸோ ஜிசிடி ஆஃப் 3,7 பாருங்க, வேல்யூ 1 வருது. அப்போ 3 power pi of 7 கான்கரண்ட் டு 1 mod 7 நமக்கு தெரியும். ஸோ இது ப்ரைமாக இருந்தால் p minus 1. அப்போ 3 power 6 கான்கரண்ட் டு 1 mod 7. அப்போ 6 100 டிவைட் பண்ணுறீங்க, 16 96. இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா 16 ரைஸ் பண்ணுங்க. 3 power 16 இது இப்படி போட்டுக்கலாம், 1 mod 7. கரெக்டுங்களா? இது 16ல பவர் ரைஸ் பண்ணுறீங்க. இது 3 power 96 வந்துடும், கான்கரண்ட் டு 1 mod 7 வந்துடும். ஸோ எவ்வளோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்? இதுக்கு வந்து 4 தான். அப்போது 3 power 100 கான்கரண்ட் டு 3 power 4 mod 7 வந்துடும். கரெக்டுங்களா? இது ஆக்சுவலாக என்னது? இது ஆக்சுவலாக என்னது? 81 mod 7 ஆகிடும். ஓகே. ஸோ 77 வரும். அப்போ ரிமைண்டர் என்ன வரும்? mod 7. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 77 வரும். ரிமைண்டர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 4. அப்போ பாருங்கள், அப்போ ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே. ஸோ இந்த ஐடியாலஜியை யூஸ் பண்ணி, ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் கேட்குறாங்களா, 100ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 டிஜிட்னா 10ஆல், இது வந்து 100ஆல் டிவைட் பண்ணுங்க. 11 power 20 கான்கரண்ட் டு mod 10 mod 100 போடுறீங்க. ஸோ 100ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன வரும்? ஏவோட வேல்யூ வந்து 11. ஸோ என்னோட வேல்யூ வந்து 100. அப்போ ஜிசிடி ஆஃப் ஏ n பார்த்தீங்க 1 வருது. ஏன்னா 11க்கும் 100க்கும் ஜிசிடி அது 1 தான். அப்போ ஆயிலர் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 11 power pi of 100 கான்கரண்ட் டு 1 mod 100. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? இது pi of 100னா 40, which is கான்கரண்ட் டு 1 mod. அதெல்லாம் டப்புன்னு மைண்டில் வந்துகிட்டே இருக்கணும். ஸோ எவ்வளோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்? இப்போ 20. கரெக்டுங்களா? பட் இங்கே நம்மளுக்கு 40 கிட்ட வந்துடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? இந்த பவர்ஸை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன பவர்ஸ் கொடுத்தா இந்த ரெடியூஸ் ஆகுன்றதை பாருங்கள். ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து பவர் 20 கேட்குறாங்களா, ஸோ 2 டிஜிட்ஸ் அவங்க கேட்குறாங்கன்னு அர்த்தம். 2 டிஜிட்ஸ் கேட்குறச்ச நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 11 power 20 இன்ட்டு 11 power 20 கான்கரண்ட் டு 1 mod 100ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷம், கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. pi of 100 40 தானே, செக் பண்ணுங்கள். ஸோ 100 இப்படி எழுதிக்கலாம், 4 into 25. ஸோ இது ஆக்சுவலாக எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 2 square into 5 square into 1 minus 1/2 into 1 minus 1/5. இது டவுட்டாக இருக்குது, செக் பண்ணிக்கிறேன். ஸோ 2 square into 5 square into 1/2 into 4/5 வரும். ஸோ 5 கேன்சலு, 2 கேன்சலு. அப்போது 4 5s are 20. ஐம் சாரி, எவ்வளோ வருது பாருங்கள். இங்கே ஒரு 5 வரும், இங்கே 2 வரும். அப்போது இங்கே 4, இங்கே ஒரு 2 கேன்சல் ஆச்சுன்னா 8 5s are 40. கரெக்ட், 40 தான். ஓகே. இப்போ 11 power 40 கான்கரண்ட் டு 1 mod 100ன்னு வந்து நிற்குது. ஓகே. பட் நமக்கு என்ன தேவை? 20 தான் வேணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு நிமிஷம், கரெக்டாக டிவைட் ஆகணுமே. ஸோ 11 power 20 இன்ட்டு 11 power 20 கான்கரண்ட் டு 1 mod, 11 power 40. ஸோ இதை வந்து நீங்கள் 20க்கு பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த விஷயம் வந்து 100க்கு ஒர்க் ஆகலை, ஏன்னா எக்ஸிட் ஆகுது. ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது வரைக்குமே நீங்கள் வந்து யூனிட் டிஜிட் கேட்ஸாக 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான கண்டென்ட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே. ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட் கேட்கும்போது 100ஆல் டிவைட் பண்ணலாம் டைரெக்டாக அந்த டேர்மை. பட் இந்த இடத்துல ஆயிலர்ஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணுறச்ச ரிமைண்டர் 1 வருது இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இது கொடுக்குறேன். இல்லைனா நான் கொடுத்த சொல்யூஷன்ஸை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறோம். ஓகே, ஃபைன். இது நீங்கள் அழகாக டிவைட் பண்ணிக்கலாம். 2 power 50 கான்கரண்ட் டு மாடுலோ 13 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ரூலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிசிடி ஆஃப் 2,13 வந்து 1 வரும். இப்போ 2 power pi of 13 வந்து கான்கரண்ட் டு 1 mod 13. ஓகே, அந்த ப்ராப்ளம் நான் கொடுக்குறேன். இப்போ 2 power இது வந்து 12 ஆகிடும். பி சப் ப்ரைம் இருந்தால் p minus 1 கான்கரண்ட் டு 1 mod 13. ஸோ 2 power 12 எவ்வளோ ரீச் பண்ணணும்? 50 கிட்ட போகணும். ஸோ எவ்வளோ கிட்ட போகலாம்? நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து 50யை வந்து 12ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஓகே, ஜஸ்ட் அப்போ 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா 48 வந்துடும். ரிமைண்டர் வந்து 2 வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 2 power 12 கான்கரண்ட் டு பவர் 4 போடுங்க. கான்கரண்ட் டு 1 mod 13 வந்து நிற்கும். கரெக்டுங்களா? இதுனாகும் 2 power 48 ஆகிடும். கான்கரண்ட் டு 1 mod 13. ஸோ இந்த கேஸில் 2 power 48ல் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும்? ஒரு 2 அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2 power 50 கான்கரண்ட் டு 2 square mod 15 mod 13 வரும். 2 square அது 4.
4 mod 13. அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 4 தான் வரும். செக் பண்ணுங்க. இதோ பாருங்க. ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே. ஸோ யூனிட் டிஜிட்னா இது நீங்கள் 10 ஆல் டிவைட் பண்ணிக்கிங்க. ஸோ மேக்ஸிமம் யூனிட் டிஜிட் கேட்டால் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை நான் சொல்கிற ஐடியாவில் போடுங்க. ஸோ அடுத்து வந்து 2 டிஜிட் கேட்கும்போது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இமீடியட்டாக எம்சிக்யூ புக்லெட் வாங்கி படிங்க. அது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அந்த சைக்ளிக் லென்த்து கான்செப்டை அடுத்த வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.